அத்தனை வருஷத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக தீர்க்கதரிசனம், 1-2 இல்லை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன் என்னப்படும் என்று சொல்லி ஏசாயா சொல்றாரு. 53 அதிகாரத்தில் அது அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டது. அடுத்து 53 அதிகாரத்தில் அவருடைய பாடுகள், அவருடைய வேதனை எல்லாவற்றையும் சொல்றார். அவருடைய பாடுகள் மரணத்தையும் சொல்லுகிறாரு, அவர் மரித்து எங்கே இருப்பார் என்று சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. இப்படியாக ஏசாயாவை போல ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசியை பார்க்க முடியாது பைபிளில். அவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனங்களை அவர் சொன்னார் ஏசாயா. அவர் தான் இதையும் சொல்றாரு. அவர் மரணத்தை எப்படி என்ன செய்வார்? ஜெயமா விழுங்குவார். மரணத்தை விழுங்கிட்டார். அவர் சொன்னபடியே மரணத்தை விழுங்கி விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்களா? மரணத்தை ஜெயமா விழுங்குவதுன்னு என்ன அர்த்தம்? மரணம் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. மரணம் அவரை ஒண்ணுமே செய்ய முடியல. அவர் அப்படி உயிரோடு எழுந்தார். மரணம் அவரை பாதிக்கவில்லை. அதான் ஜெயமாய் விழுங்கினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று போடப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மரணத்தை என்ன செய்தார்? ஜெயமாக விழுங்கினார். தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. வாசிங்க. நிறைவேறும். இது நமக்கு இடத்துல இயேசு கிறிஸ்து மரணம் நம்ம இடத்துல கிரியை செய்யும் போது சொல்லப்படுகிற வார்த்தை இது. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்லப்படும். கொரிந்தியர்ல சொல்லும்போது சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. பாருங்க, அவர் மரணத்தை ஜெயித்தார், அதை போலவே நம்மையும் ஜெயிக்க செய்வாராம். ஹல்லேலூயா. நான் சொன்ன பார்த்தீங்களா? அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால், ரோமர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:5. ஆதலால் அப்படின்னு என்ன? மரணத்தின் சாயல் என்னங்க? அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படணுமா? அப்பதான் அவருடைய உயிர் தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்படுவோமா? மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பது. ஹல்லேலூயா. ஜீவ பலியாக. ரோமர்ல பவுல் சொல்றாருல, 1ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, வாசிங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அவர் சொல்றாரு, உங்கள் சரீரத்தை, அதாங்க நம்முடைய மரணம் என்னது? நாம் எப்போ அவர் உயிர் தெழுந்ததுக்கான அதே வல்லமையை எனக்குள்ளேருந்து எப்போ நான் கிரியை செய்கிறது பார்ப்பேன்னா, என் சரீரம் முழுவதுமாய் அவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்படுகிற பொழுது. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? இந்த சரீரம் யாருக்கு? அவருக்கு சொந்தம். அவர் சொல்றாருல பவுல் 8ஆம் அதிகாரத்தில், ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார் பாருங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அருமையானவர்களே, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை என்ன செய்யணுமா? ஆவியினாலே அழிப்பதுனா என்னங்க அர்த்தம்? ஆவி, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள எப்போ கிரியை செய்வார்? அவருடைய ஆவி நமக்குள்ள எப்போ அதிகமா இறங்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் சமூகத்தில் போய் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை, எந்த அளவுக்கு நாம் வார்த்தையை நாம அதிகமாக உட்கொள்ளுகிறோமோ, என்ன சொல்றோம்? வார்த்தையை இயேசு சொன்னார்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் அது
ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுன்னாரு. இப்ப இந்த வசனம் உள்ள போக போக உள்ள என்ன செய்யும்? ஆவியான. பார்த்தீங்களா, சீஷர்கள் மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசிக்கொண்டே போனாராம். அப்ப அவருடைய உள்ளம்லாம் என்ன செய்தான்? இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். இதை போல கொழுந்து விட்டு எரியும் எப்ப தெரியுமா? தேவனுடைய வார்த்தை நம்மோடு வர வர, நமக்குள்ள வர வர. எனவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மாம்ச சரீரத்தை என்ன செய்யணும்? அழிக்கணும். ஒரே வழிதான், ஆவியினாலே அழிப்பது. எத்தனை பேர் வசனத்தை வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நாட்களாச்சு? எத்தனை நாட்களாச்சு பைபிளுக்கு வர்ற, சபைக்கு வர்றவங்க பைபிளை தொட்டு எத்தனை நாட்களாச்சு? அப்படிலாம் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சபைக்கு வரும்போது மாத்திரம் சில பேர் அதுவும் கொண்டாடுறது இல்லை. சபைக்கு வரும்போது பைபிளை கொண்டாடுறது இல்லை. இந்த பாரம்பரிய சபைகள் எல்லாம் போய் சேர்ந்த உடனே முதல்ல அவங்க செய்யறது என்னன்னா, பைபிளை நெஞ்சோடு அணைச்சிட்டு வருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆவிக்குரிய சபையில் இருக்கிற மாதிரி ஒழுங்கினம் யாருமே கிடையாது. எத்தனை பேர் பைபிளை கொண்டாடுறீங்க நீங்க? சொல்லுங்க. ஒழுங்கினம் ஒழுங்கினம் ஒழுங்கினம். நீங்களும் கொண்டாட மாட்டீங்க, உங்க பிள்ளைகளுக்கும் கொடுத்து அனுப்ப மாட்டீங்க பைபிளை. எத்தனை பேருக்கு வீட்டில், எங்க வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பைபிள் இருக்குன்னு சொல்றீங்க? நீங்க கையை வைத்துங்க பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு பைபிள் இருக்கா? இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? இல்லைன்னா வாங்கி கொடுங்க. தயவுசெய்து பைபிளை கொண்டு வாங்க. ஏன்னா இந்த வசனங்கள் தான் நமக்கு ஜீவன். இதனால தான் நம்முடைய உயிர் பிழைச்சிருக்கும். அது புரிந்து கொள்ளுங்க. நீங்க வசனம் இல்லாம ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த ஆவியாகிய இந்த வசனம் என்ன செய்யும்? இந்த மாம்சக்கிரியை என்ன செய்யும்? அழிக்கும். இந்த மாம்சம் என்ன செய்யும்னா, பாவத்தை உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருக்கும். என்ன செய்யும்? யாரா இருக்கலாம், பெரிய ஊழியக்காரங்களா இருக்கலாம், அவங்க அற்புதம் செய்கிற, அடையாளம் செய்கிற ஊழியக்காரங்களா இருக்கலாம், அல்லது சாதாரண விசுவாசியா இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே ப்ராசஸ் தான். என்னன்னா, இந்த மாம்சத்தில் இருக்கிறவரை உள்ளுக்குள்ளேருந்து பாவம் என்ன செய்யிட்டு இருக்கும்? உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்ப இது எதனால அழிப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியினாலே. ஹல்லேலூயா. எதனால அழிப்பது? ஒன்னு தேவ சமூகம், இன்னொன்னு வேத வசனம். தேவ சமூகத்தில் போறப்பெல்லாம், அவர் நோக்கி துதிக்கிறப்பெல்லாம், ஆராதிக்கிறப்பெல்லாம், ஜெபம் பண்றப்பெல்லாம் அவருடைய ஆவி நமக்குள்ள இறங்குகிறது. நமக்குள்ள கிரியை செய்கிற மாம்ச கிரியைகளை என்ன செய்கிறது? அழிக்கிறது. இந்த வசனம் வாசிக்கிற பொழுதெல்லாம் ஆத்மார்த்தமா உட்கார்ந்து, அதுக்கு தான் சொல்றேன், நீங்க முழங்கால் போட்டு வாசிங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் எப்பொழுது இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை செய்யுங்க. வேத வசனத்தை என்ன செய்யுங்க? நீங்க முழங்கால் போட முடியாதவங்க ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் முழங்கால் போடக்கூடியவங்க ஒரு அரை மணி நேரமாவது முழங்கால் போட்டு என்ன செய்யுங்க? நீங்க வேதத்தை வாசிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அது செய்யுங்க. நீங்க இதை செய்யவே நீங்க நல்லா உணர்வீங்க. உங்க சரீரம் இது வந்து மாம்ச சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரமாய் மாறுவதை உணர்வீங்க. உங்களுக்குள்ள கிரியை செய்கிற பாவங்கள் அழிக்கப்படுகிறதை உணர்வீங்க. உங்களுக்குள்ள கிரியை செய்கிற மாம்ச கிரியைகள், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுறத உணர்வீங்க. சரி, இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து அந்த ஏசாயா சொன்னார்ல, வாசிங்க, திரும்ப வாசிங்க. 25:8. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். பழைய ஏற்பாட்டில் ஜெயமாக விழுங்குவார் என்பது தீர்க்க தரிசனம். புதிய ஏற்பாட்டில் அது நிறைவேறுகிறது. மரணத்தை ஜெயமாக, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அவர் ஜெயம் எடுத்தார் மரணத்தின் மீது. சொல்லுங்க, எது மீது? கை வைத்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மரணத்தின் மீது ஜெயம் எடுத்தார். ஜெயம் எடுத்து அவர் என்ன செய்தாரா? வாசிங்க. எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பாரு. முதலாவதுங்க, அவர் மரணத்தை, இன்னும் நிறைய இருக்கு அதே அதிகாரத்திலேயே, உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஆண்டவர் கிருபையில முடிந்த காரியங்களை சொல்ல வேண்டாம். முதலாவது, அவர் மரணத்தை ஜெயமா விழுங்கி உயிர்த்து எழுந்து அவர் என்ன செய்வார்னு போடப்பட்டிருக்கிறது.
அவர் எல்லா முகங்களிலிருந்து வழிகளை கண்ணீரை தொடப்பாரு. தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அழித்து போடுவாராம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாருமே கூடுமானவரை இங்க இருக்கிறவங்க நாம் கண்ணீரோடு கவலையோடு வந்தவங்க தான், வேதனையோடு வந்தவங்க தான், நிந்தனையோடு வந்தவங்க தான். அநேகர் நிந்திக்கிற நிந்தைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட சொல்லப்படுகிறது. அநேகர் நிந்தித்த நிந்தனைகள் என் மேல் விழுந்தது அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. இயேசு சொல்வதை போல அநேகருடைய நிந்தைகள் என் மீது விழுந்ததுன்னு. அப்போ உங்க மேலும் என் மேலும் விழக்கூடிய நிந்தனையான பேச்சுக்கள் எல்லாம் அவர் தன் மீது சுமந்து கொண்டார், நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கும்படியாக. அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாக நம்முடைய நிந்தனைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. ஒன்று. இரண்டாவது நான் சொல்றேன் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசாயா 25:6 வாசிங்க. அதே அதிகாரம் தான். அதேதான். ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். பாருங்க, இது நாம் ஏற்கனவே வாச்சோம். 25:8 வாச்சோம். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அதற்கு முன்பு 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறாராம். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? கர்த்தர் விருந்து ஆயத்தப்படுத்தினா சாதாரண விருந்தா இருக்க. அவர் எப்பவுமே அவர் கொடுத்தார்னா அவர் உச்சிதமான கோதுமையில் உன்னை திருப்தியாக்கு. கண்மலையின் தேன், கண்மலையின் தேன் அவ்வளவு ருசியா இருக்குமா, அவ்வளவு இனிப்பா இருக்குமா. கண்மலை தேன் என்னது அர்த்தம்? தேன் வந்து உயரத்தில் கொண்டு போய் கூட்டை கட்டி அதுல தேனை சேமிச்சு வைக்குமா. அந்த தேன் இருக்கு பாருங்க, அது மிகுந்த ருசியா இருக்குமா. ஏன்னா அதை யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் எடுக்க முடியாது. அவ்வளவு ருசியான தேன் ஆண்டவர் கொடுக்கிறது. அப்படிதாங்க கண்மலையின் தேன். அவர் உயிர் தெழுகிறனால அதுக்கு முன்னகுட்டியே, அதுக்கப்புறம் தான் அந்த உயிர் தெழுகிற வசனம் வருகிறது. அவர் மரணத்தை ஜெயமா விழுங்குவார்னு சொல்லி 8ஆம் வசனத்துல. 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறாரு, அவர் இந்த மலையில என்ன செய்கிறாரா, தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துகிறார். மலையில, மலைன்னா சபை. என்னது மலையில? என்னது சபை. நீங்க சங்கீதம் 15 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல வாசிங்க. 15:1 வாசிங்க. உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், வாசம் பண்ண. அவருடைய பரிசுத்த பர்வதம், அவருடைய கூடாரம். பரிசுத்த பர்வதம் என்றால் மலை, அவருடைய மலை. அவருடைய மலை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல, நான் இது நிறைய விளக்கி சொல்லணும், நிறைய வசனம் எடுத்து வச்சிருக்கிறேன், ஆனால் நேரம் இல்லை. புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல அவருடைய மலை என்றால் அது சபையை குறிக்கிறது. இந்த சபையில அவர் நிறைய விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராங்க. அல்லேலூயா. இது இன்றைக்கல்ல, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவதற்கு முன்பாகவே அவர் ஏராளமானதை ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு அதற்கு அந்த விருந்து ஆயத்தப்படுத்துறார் பாருங்க. அதற்கு கூலியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்காக எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எதுக்காக? இப்போ தெரியுமா, அவர் மரித்த பொழுதல்ல, மரிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் இந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல சொல்றார் பாருங்க, 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்களேன், நம்முடைய மகிமைக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு, உங்களுடைய மகிமைக்காக, உங்களை மகிமைப்படுத்தும்படியாக. எப்படிங்க? என்னங்க, என்ன செய்தோம்? நாம யோசிச்சு பாருங்க, என்ன செய்தோம் கர்த்தருக்கு? ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுங்க, அவர் அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ஒரு தீர்க்க தரிசனம். அது இன்றைக்கு நமக்கு பலிக்கிற வசனமா இருக்கிறது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால்
அநாதி சிநேகம்னா அது நம்முடைய கிரியைகளினால் உண்டான சிநேகம் அல்ல. அவர் சிநேகித்தார், அவ்வளவுதான். அல்லேலூயா. யாராவது ஒரு சிலரை பார்க்கும்போதே நமக்கு வெறுப்பு வரும், யாராவது சிலரை பார்க்கும்போதே நமக்கு அன்பு வரும். வருதா இல்லையா? வருதா? ஒரு சிலரை பார்க்கும்போது வெறுப்பு விட்டுருங்களேன், ஒரு சிலரை பார்க்கும்போது நமக்கு அவங்க கூட பழகணும் அப்படிங்கிற அன்பு வருதில்ல. சில பேர் மேலே அப்படிப்பட்ட கிருபை இருக்கும். இருக்குதா இல்லையா? வரும் கண்டிப்பாக. அவங்கள பார்க்கும்போது அவங்க பழக்கம் இருக்காது, ஆனால் அவங்கள பார்க்கும்போதே அவங்க கூட பழகணுங்கிற எண்ணம் வரும். அப்படி ஒரு எண்ணம் தாங்க இது கிருபை. இயேசு கிறிஸ்து நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே அன்பு கூர்ந்தார். எனவே நம்முடைய மகிமைக்காக என்ன செய்தார்? அவர் ஏற்படுத்தினாராம் அநேக காரியங்களை. எனவே நான் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மகிமைக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களை உயர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் தான் மரிக்கும் முன்பாகவே அநேகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து மரித்து போனார். ஹல்லேலூயா. மரிக்கும் முன்பாகவே 8ஆம் வசனம் சொல்லுகிறது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லி. 6ஆம் வசனம் சொல்லுகிறது இந்த மலையில் அவர் என்ன செய்தார்? தம்முடைய ஜனங்களுக்காக பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தினார். எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறந்து போகாதீங்க. உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி, உங்களுடைய நிந்தையை மாற்றும்படி இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை செழிப்பாக்கும்படி. ஆமென். உங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு சொல்லுங்க. இன்னைக்கு போய் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. வீட்டில் போய் சாதாரணமாக சாப்பிடாதீங்க, வீட்டில் போய் கொண்டாடுங்க. ஆமென். கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? அதுக்காக தாங்க கர்த்தர் உயிரை கொடுத்தாரு. இவ்வளவுதான் இருக்கு, இன்னும் நாளைக்கு வேணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இருக்கிறத செலவழிச்சு இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, கொண்டாடுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஓ கொண்டாடுவோம், இயேசு ராஜா, எல்லோரும் கொண்டாடுவோம். வந்திருக்கிறார், கொண்டாடுவோம். எத்தனை பேர் கொண்டாட போறீங்க? வீட்டில் போய் கொண்டாடணும். ஆமென். நல்ல புது ட்ரெஸ் எடுத்து, எனக்கு புது ட்ரெஸ் எடுக்க நேரம் இல்லை, அதனால பழசு தான் போட்டு வந்திருக்கேன். அதனால புது ட்ரெஸ் எடுத்து என்ன செய்யணும்? கொண்டாடணும். இது மாம்ச பிரகாரம் அல்ல, ஆவிக்குரிய ரீதியாக. ஹல்லேலூயா. அன்றைக்கு எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், அவர்களுக்கு ஒரு தண்டனை நியமிச்சு வச்சிருந்தான். யாருக்கு? மொர்தெகாய்க்கு. அவனை சார்ந்த ஜனங்களுக்கு ஒரு தண்டனை நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த தண்டனை ஒரு ராத்திரியில மாற்றப்பட்டது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை காலமெல்லாம் பூரீம் என்ற பண்டிகை வச்சு கொண்டாடினாங்களாம். ஹல்லேலூயா. சத்ருவாகிய ஆமான் அவன் மொர்தெகாய்க்கு பதிலாக தூக்கு போடப்பட்டான். அதனால அவங்க கொண்டாடினாங்க. ஹல்லேலூயா. பிசாசு தோற்கடிக்கப்பட்டான் சிலுவையில். நம்ம ஏற்கனவே கொலோசியர்ல வாச்சோம், நேற்று வாச்சோம், இன்னைக்கும் ரேச்சல் சொன்னா கொலோசியர்ல 2ஆம் அதிகாரத்தில் வாச்சோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. துரைத்தனம் அதிகாரம் என்னன்னு பார்த்தோம். துரைத்தனங்கள் அதிகாரம் என்னது? ராஜாக்களை குறிக்கிறது தான். ஆனா அந்த இடத்துல எதை போட்டிருக்கு தெரியுமா? சாத்தான். அல்லேலூயா. அவன் ஆண்டு கொண்டிருந்தான் உலகத்தை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அவர் என்ன செய்தார்? அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி கொண்டார். அல்லேலூயா. அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினாராம். என்னது? பிசாசுனா என்ன, யார் என்பதை தெரியும்படியாக வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் என்ன செய்தார்? வெறுமன வெளியரங்கமான கோலமாக்கல, அவர் வெற்றி சிறந்தார் சிலுவையில். எதற்காகனா
நீங்களும் நானும் வெற்றி சிறக்கும்படியாக. வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற தோல்வி இல்ல, ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க வாழ்நாள்லாம் வெற்றி பெறணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? வாழ்நாள்லாம் நான் வெற்றியை தான் சுவைக்கணும், வெற்றியை தான் ருசிக்கணும் சொல்றீங்களா? கை வைத்து காண்பீங்க. அல்லேலூயா. வெற்றி சிறக்கன்னா இந்த இயேசுவின் மரணம், இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் உங்க நெஞ்சில இருந்துகிட்டே இருக்கணுங்க. பவுல் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்கிறார், நாங்கள் இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம் அப்படிங்கிறாரு. என்னது? இயேசுவின் மரணத்தை, எங்கள் சரீரத்தில் இயேசுவின் மரணத்தை என்ன செய்கிறோம்? நாங்கள் சுமந்து திரிகிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளெல்லாம் எனக்காக மரித்த இயேசு, என் சரீரத்தின் பாவங்களுக்காக, என்னுடைய வியாதிகளுக்காக, பலவீனங்களுக்காக மரித்த இயேசு, என்னுடைய வெற்றிக்காக. நான் இதுவரை தோல்வியில் இருந்தேன், இனி நான் என்னுடைய வாழ்நாள்லாம் வெற்றி மாத்திரமே பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் மரணத்தின் மூலமாக வெற்றி. ஹல்லேலூயா என்பதை உங்க இருதயத்தில் என்ன செய்யணுமா? சுமந்து திரியணும் நாளெல்லாம். அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும். ஏன்னா பொல்லாத பிசாசாகிய சாத்தானவன் என்ன செய்வான்னா, உங்களுக்கு தூக்கத்துல களைகளை விதைச்சிருவான். என்னது? தூக்கத்துல களையை விதைச்சிருவான். அரிசின்னா ஆசீர்வாதம், களைனா என்னது? சாபம். ஹல்லேலூயா. களைனா சாபம், பாவம், தரித்திரம். தூக்கத்தில் கொண்டு வந்து நீங்க கொஞ்சம் அசந்தீங்க, தூக்கம்னா வெறும் இந்த தூக்கம் அல்ல, கொஞ்சம் அசந்துட்டா என்ன செய்வான்? அவன் உங்களுக்குள்ள சாபத்தை விதைச்சிருவான். அப்படி விதைக்க விடவே கூடாது. எப்பவுமே நீங்களே விதைச்சிட்டு இருக்கணும். என்னதை விதைச்சிட்டு இருக்கணும் தெரியுமா? ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, இயேசுவின் மரணத்தை, இயேசுவின் உயிர்த்தெழுதல உங்களுக்குள்ள என்ன செய்யிட்டு இருக்கணும்? நீங்க ஒரு தோல்வி மாதிரி வந்துச்சுன்னா இல்ல, இயேசு கிறிஸ்து தோக்கவில்லை, நான் என்ன செய்ய மாட்டேன். ஒரு வியாதி வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், மரணத்துக்கு காரணமான வியாதியையும் அவர் ஜெயித்தார். வியாதி எதுல கொண்டு போய் நம்ம விடுங்க? வியாதி எதுல விடும்? மரணத்தில் கொண்டு போய் விடும். அப்ப அந்த மரணத்துக்கு காரணமான வியாதிக்காகவும் இயேசு என்ன செய்தார்? சிலுவையில் உயிரை கொடுத்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். பேதுரு புஸ்தகத்தில் சொல்றார். 1 பேதுரு புஸ்தகத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, அவருடைய தழும்புகள் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் சுகமாகும்படியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க 2ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம் வாசிங்க. நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டாருங்க சரீரம் முழுக்க. எதுக்கான? நீங்கள் நானும் தழும்பில்லாத வாழ்க்கை வாழணும், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும், பலவீனம் இல்லாத வாழ்க்கை வாழணும். கடிந்து கொள்ளுங்க பலவீனங்களை, வியாதிகளை கடிந்து கொள்ளுங்க. இது மரணத்துக்கு ஏதுவானது. எனவே இது என்னை தொட எனக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. வியாதி என்னை தொட அதிகாரம் இல்லை, பலவீனம் என்னை தொட அதிகாரம் இல்லை. எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. அவன் நமக்கான விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணோம். இந்த உலகத்தில் சுகமான வாழ்க்கை வாழ எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் உயிரோடு இருந்த இயேசு இன்றைக்கும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க வீட்டில் உலாவிக் கொண்டே இருப்பார். உங்க வீடு ஜீவனோடு இருக்கும். மரித்த கலை அல்ல, மரணத்தின் கலை அல்ல. ஆமா, அமைதியா, சந்தோஷமே இல்லாம, சமாதானமே இல்லாம, எப்ப பிரச்சனை வரும், எப்ப போராட்டம் வரும், எப்ப நிம்மதி இல்லாத சூழ்நிலை வரும் தெரியவே தெரியாது. மரணக்கலை இல்ல, மரணக்கலைக்காக அல்ல, சந்தோஷமாகிய கலை உங்க முகத்தில் வரணும், உங்க குடும்பத்தில் வரணும். அதற்காக தான் இயேசு சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா? எப்பொழுதும் உங்க இருதயத்தில் இந்த சிந்தையவே சுமந்து கொண்டு அலைங்க. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே மட்டுமா நீங்க பேசுனீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிர் தெழுந்தபடினாலே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஜீவன் பெற்றோம். எங்களுடைய வாழ்க்கை ஜீவன் பெற்றது. எங்கள் குடும்பம் ஜீவனோடு இருக்கிறதாக நாங்கள் காண்கிறோம் ஐயா. எங்களுக்கு விரோதமாக இதுவரை செயல்பட்ட எல்லா குறைவுகள், பலவீனங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் எல்லா சிலுவையோடு முடிஞ்சு போச்சு. சிலுவைக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்தது, சிலுவைக்கு பின்னாடி இல்ல. நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை ஒரு சில பலவீனங்கள் இருந்தாலும் அது அப்படி ஒண்ணுமில்லாம போயிரும். குறைவுகள் கிடையாது, நிறைவுதான். ஆமா, பொங்கி வழிகிற ஆசீர்வாதம் தான். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். உங்க மேல பொங்கி வழிகிற ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க மேல பொங்கி வழிகிற ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், அடுத்தவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதம், ஊழியங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதான ஆசீர்வாதம். ரபலதியா கரபலபரபா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, அப்பா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். தம்முடைய ஜனங்கள் எல்லாருடைய முகத்திலிருந்து வழிகிற கண்ணீரை துடைப்பார். அவருடைய நிந்தனையெல்லாம் நீக்கி போடுவார். இந்த மலையில, சபையாகிய மலையில ஒரு விருந்தா ஆயத்தம் பண்ணுகிறார், தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அப்படிலாம் சொன்னீங்கப்பா, நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய முகத்தின் முக்காடல்களை எடுத்து போடுகிறார், மூடல்களை எடுத்து போடுகிறார், அவமான நிந்தைகளை எடுத்து போடுகிறார். நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சியை நீர் எடுத்து போடுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம். கால வேளையில அப்படிப்பட்ட வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, ஒவ்வொருவருக்குள்ளாக 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 இறங்கி வருகிற ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகள் உடையட்டும் உயிர்த்தெழுந்த வல்லமையினால, எல்லா நுகங்கள் உடையட்டும் உயிர்த்தெழுந்த வல்லமையினால, எல்லா பாவக்கட்டுகள் உடையட்டும் உயிர்த்தெழுந்த வல்லமையினால, எல்லா வியாதி கட்டுகள் உடையட்டும் உயிர்த்தெழுந்த வல்லமையினால, எல்லா பலவீன கட்டுகள் உடையட்டும் உயிர்த்தெழுந்த வல்லமையினால. பரிசுத்த ஆவியின் அக்கினி பெருகட்டும். எல்லா பிசாசின் கட்டுகள் உடையட்டும் உயிர்த்தெழுந்த வல்லமையினால. ரிபனமன ஷகலதனமோ ஷதர. கர்த்தாவுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளப்பா, நாங்க எங்களுக்காக நீர் முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி, எங்களுடைய மகிமைக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த காரியங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிற ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள் நாங்கள் பார்க்கட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்